எல்லாரும் தான் காரணம். நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணனா கண்டிப்பா நான் அவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டேன். நான் உள்ள 70 நாள் இருந்தேன். ஸோ நீங்க எல்லாரும் ஓட் போட்டனால தான் நான் 70 நாள் இருந்தேன். நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணனா கண்டிப்பா நான் இப்போ வெளில வந்திருப்பேன். என் மேல இவ்வளோ லவ் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நல்லா இருங்க, சேஃபா போங்க. ப்ளீஸ் யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சேஃபா போங்க. லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். ரம்யா ஜோ மறுபடியும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடி இருக்கக்கூடிய சில வீடியோஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு கண்டஸ்டண்டா கலந்துக்கிட்டவங்க தான் ரம்யா ஜோ. இவங்க ஊர் திருவிழாக்களோட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில ஆட்டம் போட்டதன் மூலமா தான் சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள்ல ஆடக்கூடியவங்கன்ற தன்னுடைய இமேஜை மாத்துறதுக்காக தான் இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு வெளியே தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் ஆடியன்ஸால அன்பு கேங்னு அழைக்கப்படுற கேங்கோட இவங்க இணைஞ்சு ஆளே காணாம போயிருந்தாங்க. எப்படி இவ்வளவு நாள் இவங்க உள்ள இருக்காங்கன்றதே தெரியலன்னு வெளியில உள்ளவங்க மட்டும் இல்ல, உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸுமே இவங்களை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ பல வாரங்கள் டேஞ்சர் ஜோன்ல இருந்த இவங்க எவிக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வீட்டு தலை டாஸ்க்ல ஜெயிச்சு முதல் முறையா வீட்டோட தலையானாங்க. பட் அந்த வாரம் இவங்களுடைய கேப்டன்சி ரொம்ப சொதப்பலா இருந்ததுனால விஜய் சேதுபதி ரம்யாவை வறுத்தெடுத்திருந்தாரு. அதையெல்லாம் பொறுத்துக்க முடியாத ரம்யா ஜோ தான் இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிக்கிறதா சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தாங்க. இதனால விஜய் சேதுபதியும் கடுப்பாகி நீங்க வெளியே வரலான்னு சொல்லி வீட்டோட மெயின் டோரையும் திறந்து வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கோ கண்டஸ்டன்ஸ்லாம் சமாதானப்படுத்தவே ரம்யா ஜோவும் தான் கேமை தொடர்றதாவும் ஒழுங்கா ஆடுறதாவும் சொல்லியிருந்தாங்க. பட் அடுத்த வாரமும் இவங்களுடைய ஆட்டத்துல முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால மக்கள் ஓட்டு இவங்களுக்கு கம்மியாகி எவிக்ட் ஆகியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறின கையோட தன்னுடைய ஆடலும் பாடலும் மேலைய திருப்பியும் தொடங்கியிருக்காங்க ரம்யா ஜோ. அதாவது ரீசெண்டா புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள திருவரங்குளம்ன்ற ஊர்ல அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில ரம்யா ஜோ கலந்துக்கிட்டு ஆடிருக்காங்க. ஸோ இவங்க தன்னுடைய குரூப்போட சேர்ந்து குத்தாட்டம் போட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா இந்த வீடியோ பார்த்த பலரும் இவங்க இந்த பேரை மாத்துறதுக்காக தான் பிக் பாஸ்குள்ளேயே போனாங்க, இப்போ வெளியே வந்து அதுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.